மச்சான் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் படம் எனக்கு சஜஸ்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுங்கள். உன்னிமுகுந்தன் நடித்து ஹானிஃப் அதானி டைரக்ட் பண்ணி நம்ம கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர் ரவி பாஸ்டர் மியூசிக் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் மேக்ரோ. இந்த படம் December 20th மலையாளம் இண்டஸ்ட்ரி ரிலீஸ் ஆச்சு. இந்த வாரம் பேன் இந்தியா ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாகவே வில்லன் ஹீரோவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு டைலாக் தான் இந்த படத்தோட லைன். உன்னையை மட்டும் உயிரோடு விட்டுட்டு உன் குடும்பத்தில் இருக்க கடைசி உயிரை வரைக்கும் கருவறுப்பேன் அப்படின்ற டைலாக்குக்கு ஏற்ற படம் தான் அது இந்த படம் தான். இந்த கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஃபேமிலி ட்ரக் டீலிங் பண்ணிட்டு சிண்டிகேட்டை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஃபேமிலியில் விக்டர் அப்படின்ற ஒரு பிளைண்ட் பர்சன் இருக்கார். அவரை கொண்டுடுறாங்க. அவருக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பர்சன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் மேக்ரோ, உன்னிமுகுந்தன் அப்படின்ற கேரக்டர். அவர் விக்டர் கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சவனே அவர் வெளியே வந்து யார் விக்டர் கொன்னா, எதுக்காக கொன்னாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா அப்படின்றது தான் மேக்ரோ. இந்த படம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக ஸ்டோரி வைஸாக எப்படி எங்கேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட மோஸ்ட்லி 2.5 மணி நேரம் படத்தில் ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் கிட்டத்தட்ட ஃபைட் சீக்வன்ஸாக தான் இருக்கும். ஒரு 2-3 லவ் சீன் வரும். அந்த லவ் சீன் அப்படின்னு நமக்கு ரியலைஸ் ஆகிறதுக்கே ஒரு டைம் எடுத்துக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபைட் சீன்ஸ் வந்து குமிஞ்சு கிடக்கும். அதே மாதிரி லேடிஸும் தான். லேடிஸ் எல்லாம் எங்கடா இருக்காங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ லேடிஸ் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க. ஸோ 2.5 மணி நேரம் படத்தில் ஒரு 3/4 மணி நேரம் வந்து ஹீரோக்கும் வில்லனை சுற்றி இருக்க கேரக்டருக்கும் பில்டப் ஷாட்ஸ்லேயே போயிடும். ஸ்லோ மோஷன் ஷாட்டு, கோட் போட்டு நடக்க வர்றது, கண்ணாடி போட்டு நடக்க வர்றது. ஹீரோவே கிட்டத்தட்ட ஒரு 20-25 சிகரெட்டை பிடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக தான் இருக்குது. முழுக்க ஃபைட் சீக்வன்ஸாக தான் இருக்குது. ஸோ ஸ்டண்ட் கேரக்டர்ஸ்க்கு தான் இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் கிரெடிட்ஸ் போய் சேரும். ஏன்னா ஏதாவது ஒரு ஃபைட் சீக்வன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக கண்ணு மூடிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கொடூரமாக இருக்கும். ஸோ ஃபேமிலிஸும் குழந்தைகளும் பெண்களும் இந்த படத்தை தவிர்க்க வேண்டும். ஸோ மோர் தென் இந்த படம் வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா, டீனேஜர் பசங்களுக்கு, சினிமா லவர்ஸ்க்கு, முக்கியமாக ஆக்ஷன் ஜான்ராக பிடிச்ச ஆடியன்ஸுக்கு இந்த படம் பயங்கரமாக பிடிக்கும். அனிமல் படம் பார்த்துருப்பீங்களா, அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும்னே சொல்லலாம். இந்த படத்தில் எது மைனஸாக இருக்குது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம தேடுவோம் லேடிஸ் எங்கே அம்மாவை காணோம், அப்பாவை காணோம், அப்பா கேரக்டர் மாதிரி யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லி தேடுவோம். ஸோ அந்த மாதிரி கேரக்டரை வச்சு கூட கிளைமேக்ஸில் அவ்வளோ கொடூரமாக டேரக்டர் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து ரொம்ப மைனஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் கிளைமேக்ஸை விட ப்ரீ கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ வில்லனை ரிவெஞ்ச் எடுக்கிற ஃபைட் சீக்வன்ஸை விட வில்லன் ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பார்த்துங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.